பிற்போக்கு சிந்தனை மற்றும் ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம். பாஜக பிரமுகர் பத்மாவதி அறிக்கை. பாரதிய ஜனதா கட்சியில் திரௌபதி முர்மு, நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்புமிக்க தலைவர் மோடி அவர்களின் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு தான் பிஜேபியில் இணைந்தேன் என்றும் தன்னை சிலர் விமர்சனம் செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ள பத்மாவதி, தனது கணவர் 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார், தற்பொழுது அல்ல. அப்படியே என்றாலும் நான் குற்றவாளி அல்ல, என் கணவர் மணிகண்டன் குற்றவாளி அல்ல என்பதை உரக்க கூறி நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டியவர். தற்பொழுது எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ள வழக்கறிஞர் தான் என்பதும் அனைவருக்கும் தெரியும். என் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பெண் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னணியை பேசுபவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடும் முன்னுரிமையும் தரப்போகிறார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். வந்தால் கணவரின் அனுமதி வேண்டும் என்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆணாதிக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் திணிக்க வேண்டாம் என்றும் இது மோடியின் ஆட்சி என்றும் நான் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என்றும் பத்மாவதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.